வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் மார்ச் 5. தலைப்பு ஐய உணர்வு. காயின்றி பழம் இருக்க முடியாது. காயாக இருக்கும்போது சுவை வேறுதான். ஆனால் காய் வேறு, பழம் வேறு அன்று. காயினுடைய முதிர்ச்சிதான் பழம். எந்த ஞானியாக இருந்தாலும் உடலை எடுத்தவுடனே 5 புலன்கள் தான் இயங்க ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி வரும் வரையிலே அன்னை வயிற்றிலே ஒரு ஏர் கண்டிஷனடு நிலை, சமமான உணர்வு. குழந்தைக்கு உணர்ச்சி இல்லை, வெளிச்சம் இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை, 5 புலன்களும் இயங்கவில்லை. வெளியே வந்து விழுந்தவுடன் அந்த சூழ்நிலைக்கும் இந்த சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாட்டின் காரணமாக உடல் முழுவதும் பற்றி எரிவது போன்ற உணர்ச்சி. நாம் ஏர் கண்டிஷனடு அறையிலிருந்து வெளியே வந்தோமானால் சில இடங்களில் பளிச்சென்று அடிப்பது போல் உணர்வு ஏற்படுகின்றதல்லவா? இது போன்று பிறந்த குழந்தை உணர்வை பெறுகின்றது. வீர் வீர் என்று கத்துகிறது. அதன் பிறகு சிறிது நேரத்தில் சுவைக்க சர்க்கரை தண்ணீர் கொடுக்கின்றார்கள். ஏதோ வெளிச்சம் தெரிகின்றது, பார்க்கின்றது, ஏதோ பேசுகின்றது, கேட்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது, முதலில் ஞானியாக இருந்தாலும் அவர்களுக்கும் புலன் வழிதான் உலக தொடர்பு ஏற்படுகின்றது. அதன் பிறகுதான் உள்ளொளியாக உள்ள அறிவு பிரகாசம் அடைகிறது. வாழ்க